வாக்குத்தத்தம் 3 யோவான் 11வது வசனம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் 3 யோவான் 11வது வசனம். வாசிங்க. பிரியமானவனே, தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை மாத்திரமல்ல, அவன் காண முடியாது. ஹல்லேலூயா. தீமை செய்கிறவன் தேவனை காணவும் இல்லை, காணவும் முடியாது. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நன்மையை செய்ய வேண்டும்? எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் வேதத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் காவலில் நாங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவரே அப்படிலாம் நாங்கள் ஒரு நாளும் உம்மை பார்க்கவில்லையே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று வேதம் செய்கிறது. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவ வாசற்படியில் படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 3 யோவான் 3 மனிதர்களை குறித்து உங்களுக்கு சொன்னேன். 2 பேர் என்ன செய்தாங்க? சாட்சி பெற்றவர்கள். இதில் இந்த அருமையான மனுஷன் செய்த காய்வு மிகவும் சாட்சி உள்ள மனுஷன், நல்ல மனுஷன். அந்த மனுஷனை பார்த்தா சொல்ற, நீ நன்மை செய், நீ உபசரிக்கிறவ, நீ எல்லாவற்றிலும் ஊழியத்தை உதவியாக இருக்கிறவர், அந்நியரை உபசரிக்கிறவர். அப்போ அவர் என்ன செய்கிறா? இந்த யோவானுக்கு எழுது, இன்னும் நன்மை செய்ப்பா, நீ தேவனால் உண்டாயிருக்க, தீமை செய்யாத. அவன் ஒரு நாள் தேவனை காண முடியாது. அதில் ஒரு மனுஷன் தீமை செய்துக்கிட்டே இருக்கான், அவன் தேவனையும் காண முடியாது, தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது என்பதை தான் இந்த வேத வசனம் தெளிவாய் வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அதனால தான் ஆதியாகமம் 4:7 சொல்லுது, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் என்ன செய்யுமா? படுத்திருக்குமா? அப்ப எல்லார் மேலும் விழுந்த கடமை என்ன என்று சொன்னால், நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நன்மை செய்கிறவளாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நன்மையை நம்ம செய்யணும் அப்படின்னு நமக்கு நிறைய வேதமே நினைச்சது கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமத்தில் ஆதாமுடைய பிள்ளை 2 பேர், ஆதாமுடைய பிள்ளைகள் 2 பேர். ஒருத்தர் நல்ல காணிக்கை செலுத்துறான், ஒருத்தனால காணிக்கை செலுத்துறதுக்கு மனமில்லாத செலுத்துறான். ஆனால் ஒரு காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறாரு, இன்னொருத்தருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல. உடனே இவன் என்ன செய்யணும்? அவனை பார்த்து இவன் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஒரு சமயம் இந்த காணிக்கை என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் உமக்கு பிரியமில்லாத காணிக்கையை செலுத்திட்டேன், அதனால் நான் என்ன செய்கிறேன், உமக்கு பிரியமான காணிக்கையை நான் செலுத்துறேன்னு சொல்லி அவன் ஒரு வேளை என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, உமக்கு ஏற்கும் பலிகள் என்ன ஆண்டவரே, நீர் ஏற்றுக்கொள்கிற காணிக்கை என்னன்னு சொல்லி அவன் நன்மை என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு அவன் செலுத்தி இருப்பானால் அந்த காணிக்கையை அங்கீகரித்து கர்த்தர் அவனையும் ஆசீர்வதித்து இருப்பார். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்த தேவன் இந்த காயினுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்கி செய்திருக்க வேண்டும். ஆனால் இவன் அதை செய்யறதை விட்டுட்டு இவன் உயிரோடு இருந்தால் தானே இவன் காணிக்கை செலுத்துவான், கர்த்தர் அவனையும் அவனுடைய காணிக்கை அங்கீகரிப்பார் என்று சொல்லி அவன் என்ன செய்ட்டான்? அவன் நைஸாக கூட்டி போய் அவனை என்ன செய்ட்டான்? கொலை செய்துட்டான். இது நன்மையா? இல்லை. கர்த்தர் பார்த்து ஆண்டு கேட்குறாரு, உன் தம்பி எங்கப்பா? நான் என்ன காவலாளியா? அவர் சர்வவல்லமுள்ள தேவன், அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஏன் தடுக்கலை தெரியுமா? ஆபேல் ஆண்டுக்கு வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் யோசித்து பாருங்க, அவனையும் அவனுடைய காணிக்கை அங்கீகரித்தார், இவனை ஏற்றுக்கொள்ள. இவன் திரும்ப நன்மை செய்ய வேண்டியவன் நன்மைக்கு பதிலாக தீமை செய்தான். அதனால் அவன் என்ன செய்தானா? அவன் துரத்தப்பட்டான். அவனுடைய நெத்தியில் முன்துரை போட்டாங்க. அவன் கேட்குறான், என்னை எல்லாரும் கல்லெறிஞ்சு கொண்டுடக்கூடாதே. இல்லை,
உனக்கு கல்லெறிஞ்சு கொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ என்ன செய்த? நிம்மதி இல்லாத சுற்றி திரிகிறனாய் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அவனுடைய சந்ததிகள் சபிக்கப்பட்டதாய் போயிற்று. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, நன்மை செய்யாதிருந்தாலே பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்பதை இந்த வசனத்தில் இந்த காயின் ஆபேலை சொல்லித்தான் ஆண்டவர் இந்த வசனத்தை என்ன செய்கிறாரு சொல்லுறதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 3:12. மகிழ்ச்சியாயிருப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் இல்லைங்க. மறுபடி வாசிப்பா. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ மகிழ்ச்சியாயிருப்பதும், உயிரோடு இருக்கிற நாட்கள் நன்மை செய்வதுமே அல்லாமல் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். இந்த பிரசங்கி சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவித்தார், அவர் அனுபவிக்காத ஒன்றுமே இல்லை. திராட்சை தோட்டங்களை நட்டாரு, சாப்பிட்டாரு, எல்லாம் செய்தாரு. வாழ்க்கையில் அவர் எதெல்லாம் அனுபவிக்காத ஒன்றுமே இல்லை. மனைவிகளை கட்டினார். அவருக்கு சாதாரண மனைவி இல்லை, ஒரு மனைவி வச்சிருக்கவங்களை போய் தனியாக கேட்டு பாருங்களேன். ஒரே ஒரு மனைவி வச்சிருக்கவங்க தனியாக கேட்டு பாருங்க. ஐயோ அதுவா அவங்க சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. முன்னாடி சொன்னாங்க சாப்பாடு கிடைக்காது, பின்னாடி சொல்லுவாங்க உங்கள் மனைவி எப்படிப்பட்டவள், ரொம்ப அன்புள்ளவளா, இரக்கமுள்ளவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாளா. கேட்டு பாருங்க, தனியாக கேட்டு பாருங்க. சத்யா பிரதர் தனியாக கூப்பிட்டு கேட்போம். ஏன்னா ஒன்றா இப்போ என்ன செய்யக்கூடாது, கக்கூடாது. அவங்கள தனியாக கேட்டு பாருங்க. சும்மா சொல்கிறேன், அவரை தப்பெல்லாம் அவர் சொன்னது கிடையாது, சும்மா அவரை என்ன செய்கிற வம்பு இழுக்கிற. கேட்டு பாருங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்காதே ஒன்றுமே இல்லைங்க. 1000 மனைவி, 700 மனைவி, 300 மணமனை, 700 மனைவிகளே, 300 மறுமனையாட்டுகள் அவருக்கு இருந்த அவர் நாட்களிலே வெள்ளி போல, கல்லை போல வெள்ளி கடந்ததான், மதிப்பே இல்லை. அவ்வளோ அனுபவித்த மனுஷன் இப்போ சொல்கிறாரு ஒன்றுமே இல்லைங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதுக்கு பதிலாக ஒன்று செய்ய வேண்டும். அவன் உயிரோடு இருக்கிற நாட்களெல்லாம் நன்மை மாத்திரம்தான் செய்ய முடியும். அவன் மகிழ்ச்சியாக இருக்கணும், நன்மை செய்யணும். இதுதான் அவனுக்காக கடவுள் வச்சிருக்காரோடைய வேறு ஒன்றுத்துக்காகவும் வாழவில்லை. இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ சொத்துக்களை சுகத்தையும் சேர்த்து வைக்கிறார்கள், ஆனால் அனுபவிக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஒரு யூதன் ஒரு நாட்டில் இருந்தாராம். அவர் அந்த நாட்டில் என்ன செய்த வசதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் நிறைய பணத்தை சேர்த்தாராம். அவருக்கு அந்த ரூம், பெரிய ரூம் இருக்குது, அந்த ரூம் முழுதும் பணத்தை வைத்து எல்லாம் செய்துட்ருக்காரு. ஜெயலலிதா அம்மா கால் வச்சாதான் என்ன செய்த கொடைநாடு கதவு திறக்கிறது போல் இவரும் சில காரியங்கள் செய்தாதான் அந்த கதவு திறக்கும், வெளியே இருந்து திறக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும், சரியான ஒரு காரியத்தை அவர் கற்று வைத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் எதார்ச்சமாய் உள்ளே போனார், கதவு சாத்திருச்சு, திருப்பி திறக்க முடியல. கதவை தட்டார். அவர் எங்கே அடிக்கடி வெளிநாடு போயிடுவார்னு அவங்க வீட்டாட்கள் விட்டாங்க. பணத்தில் போய் புரண்டார், செய்தார், எல்லாம் பண்ணார், கதவை திறக்கவே முடியல. ஏன் திறக்கலைன்னு தெரில, திறக்க முடியாதபடி ஆயிடுச்சு. ஆனால் அங்கேயே அவர் சேர்த்து தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் இருக்குது, செத்து போய்விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன்லாம் இதுதாங்க செய்கிறான், நன்மை செய்ய தெரியாதபடி அவனுக்கு தனக்கு 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 என்று சேர்த்து வைக்கிறான். கடைசியாக மனுஷன் எதையுமே கொடுப்பல. எவ்வளோ பணம் இருந்தாலும் அவனுக்கு தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, அவன் தனித்து விடப்பட்டான். பணம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாதே அவன் செத்து போனான். அது மாத்திரமல்ல, அவன் செத்து நாற்றம் எடுக்கிறது அந்த பகுதியில். அதுக்கு பின்பாக வந்து பார்த்து இதில் நாற்றம் எடுக்கிறதுன்னு சொல்லி அப்புறம் எல்லாம் கதவை உடைச்சி எல்லாம் செய்து அவனை எடுத்து பார்த்தா தான் செத்து போய் கிடக்கிறான். இன்னைக்கு பணம் ஒரு காரியம் அல்ல, எத்தனை காரியம் இருந்தாலும் மகிழ்ச்சியாக ஒரு மனுஷன் இருப்பதும் உயிரோடு இருக்கக்குள்ள அவன் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒன்றும் மனுஷனுக்கு என்ன செய்யவில்லை இல்லை என்பதை என்ன செய்த அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இவ்வளோ அனுபவித்த மனிதன். அப்போ நம்ம என்ன தான் செய்யணும், நன்மை தான் செய்யணும். அல்லேலூயா. எப்படி செய்யலாம் பாங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. உனக்கு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கிறது, அது யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு செய்ய நீ தவறுந்து விடாதே, செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்கிறது.
யாருக்கெல்லாம் உதவி செய்யணும் உன் கையில் இருக்கு, நன்மை செய்ய முடியும், உனக்கு திராணி இருக்கு, அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ என்கிட்ட இருக்கு, ஒருத்தர் பசியாக வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் நினச்சிருக்கேன், நான் நல்லா இழிச்சவாயி, கொஞ்சம் பேசிட்டாங்கன்னா அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டாங்கன்னா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவேன். எப்பயுமே எனக்கு இல்லை இருக்குன்னு சொல்லி அல்லது ஒழிச்சு வச்சுக்கலான்றது எனக்கு இருக்காது, அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் நிறைய பேர் என்னை திட்டுவாங்க, நானும் சில வேலை அதுக்காக தான் வராங்க, அதை முடிஞ்சோன்னு நம்மளை உறந்து விட்டு போயிடுறாங்களே அப்படி சொல்லி நினச்ச நாட்களும் உண்டு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எனக்கு தகுதி இருக்கும் பொழுது, உதவி செய்ய எனக்கு திராணி இருக்கும் பொழுது, அதை செய்யத்தக்கவர்களுக்கு நான் செய்யாமல் இருந்தால் அது எனக்கு பாவமாக போயிடும். நான் செய்துட்டேன்னா அது நிச்சயமாக என்ன செய்யாது, அது பாவம் அல்ல, அது தேவனுடைய பார்வையில் உகந்ததாய் மாறிவிடும். அப்போ நான் செய்யத்தக்கவர்களுக்கு நான் செய்யாமல் என்ன செய்யக்கூடாதான், இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவோ உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவோ ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த வசனம், இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அடுத்தது, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன, ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்களே. ஹல்லேலூயா. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் பைபிளை பார்க்குறீங்க? இங்கே போட்டாச்சா, கண்ணு தெரியுதா எல்லாருக்கும்? சரி. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்றாங்க? இயேசு சொல்றார், நான் சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? நான் சொல்ல நீங்க சொல்லுங்க. சத்துருக்களை சிநேகியுங்கள். முதல்ல இருந்து இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போறோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஏன் சொல்லி முடிக்கவே மாட்டேன்றீங்க? இட்லி மாத்திரம் கடையில் வாங்கினா சாம்பார் கேட்குறீங்களா இல்லையா? சாம்பாரோ சட்னி கேட்பீங்க, அதை மாத்திரம் கொடுத்தா சொல்லுவாங்க, ஏன் இது ரெண்டு கொடுக்குற கார சட்னி இல்லையா கேட்பீங்கல்ல. ஏன்னா ஒரு வசனம் சொன்னால் மாத்திரம் ஏன் நீங்கள் திருப்பி அதை முடிக்க மாட்டேன்றீங்க? முடிக்க தெரியல, அதுக்கெல்லாம் தெரியுது, இதுக்கு தெரியலையா? படிக்கணுங்க. படித்து வசனம் மனசுக்குள்ளே எழுதி எழுதி வைங்க. அதெல்லாம் நமக்கு பிரயோஜனப்படும். ஒரு நாள் வசனம் கிடைக்காத நாட்களில் அந்த வசனத்தை எடுத்து என்ன செய்ய முடியும், நாம் ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். அதனால தான் பைபிள் படிங்க 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 படிங்கன்னு சொல்கிறது. சரியா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க, சிநேகிங்கள். யாத்திரை பேர் சிநேகிப்பீங்க? என் சத்துருவை நான் சிநேகிப்பேன். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகளை ஏம்மா வேளாங்கண்ணி உனக்கு என்னாச்சு? நான் சொல்லலை, ஏசப்பா சொல்ல, எல்லாருமே செய்ய முடியும். அல்லேலூயா. கை தூக்கல, இது வேற வம்பா போயிடுமே, சத்துருக்களை போய் சிநேகிக்க சொல்கிறாங்களே, எப்படி முடியும்? முடியுமா? முடியணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டா நம்ம செய்வோம். அடுத்து என்ன சொல்றாரு? சபிக்கிறவர்களை. சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே நம்மளால தாங்க முடியலையே. வருஷத்தை முடிக்க போற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை சபிக்கிறவர்களையே என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு. இது முடியுமா? முடியும், நல்லா முடியும். எப்படி முடியும்? நல்லா முடியும். அல்லேலூயா. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. உன்னை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. நம்ம சபிக்கிறவங்களை பார்த்து என்ன செய்யலாம்? நல்லா இருமா, என்னைதான் திட்டியா, நீ நல்லா இரு.
நீ சந்தோஷமாயிரு சொல்லி பாருங்களேன், அது மூஞ்சில கறி பூசின மாதிரி போயிடும். நீ எப்படி சொல்லலாம்? நீ ஒன்று சொன்னால் நான் 4 சொல்லுவேன்னு சொல்லி நம்ம சண்டை இழுத்து இருக்க நம்ம 4 வயிறு அறுத்துடக்கூடாது. வேண்டாம். அல்லேலூயா. நீ கிறிஸ்தவ, தேவனுடைய பிள்ளை, நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் அதுக்காக தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சபிக்கிறவர்களை பார்த்து என்ன செய்யணுமா? ஆசீர்வதிங்க. அடுத்தது, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. இது முடியுமா? கொன்னேடுவேன். முடியாதா? முடியும், முடியும். பரவாயில்ல, அவளுக்கு கை தட்டுங்க. அவன் செஞ்சிருவான். அல்லேலூயா. செய்யணுமா? நம்மளால முடியாததான், ஆனால் நம்மளை பழகிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரே. செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யணும். செய்யலன்னா ஆதாம் ஏவாளையும் துரத்துன மாதிரி உன்னையும் துரத்திடுவார். புரிஞ்சிக்கோ. அடுத்து என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. என்னை நிறைய பேர் திட்டிருக்காங்க. கிளாம்பாக்க சபையிலேருந்து என்னை திறத்து விடக்குள்ள அவங்க பேசின ஒரு சிலர் பேசின வார்த்தைக்கு அழவே கிடையாது. இப்போனாச்சும் கொஞ்சம் பேசுகிறேன், டென்ஷன் ஆகிறேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது. 4 செவத்துக்குள்ளே என்னை வளர்த்தாங்க. உலகம் தெரியாது. நானே யார்ட்டையும் பேச மாட்டேன். அப்படிப்பட்டவளை என்னை துரத்தும் பொழுது, சபையில் எல்லாத்தையும் துரத்தும் பொழுது துரத்திட்டாங்க. நானும் வந்துட்டேன். ஆண்டவர் சொன்னார் போமான்னாரு. வந்துட்டேன். ஒன்று கூட எடுக்காது வந்தேன். ஆனால் அவங்க பேசின வார்த்தைகள் இன்றைக்கும் நினச்சா நான் கண்ணீர் வெடிப்பேன். அப்படிலாம் பேசுனாங்க. அப்படி பேசின ஒரு பையன், ஒரு வாலிப பையன் பிசாசு பிடிச்சது. 15 நாள் சோறு தண்ணி இல்லாத கிடந்தான். எங்கெங்கேயோ போனாங்க. மணி டாக்டர்கிட்ட கூட போனாங்க. பேய்க்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது. வேணா என் வீட்டுக்காரர் அவருக்கு நல்ல ஃப்ரெண்டு, அந்த பாஸ்டமடை கொண்டு போங்க. வெளியே ஆட்டோவில் நேம்பி ஆட்டிட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க, பாஸ்டம்மா 15 நாளாக சோறு தண்ணியில் இப்படி இருக்கான், எங்கெங்கே கூப்பிட்டு போனோம், ஒன்றுமே பண்ண முடியல, என்ன செய்யாது? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? கொண்டு வா. இதில் என்ன இருக்குது? காசாக கொடுக்க போகிறேன், பணமாக கொடுக்க போகிறேன், ஜெபம் தானே பண்ண போகிறேன். வான்னு ஜெபம் பண்ணோம். இந்த இடம் முழுதும் வாந்தி எடுத்தான். அவன் 5 நாள் சோறு தின்னல. எப்போ தின்னானோ தெரில. அவ்வளோ வாந்திங்க, நாரி போச்சு. அப்புறம் விட்டுட்டேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஒரு வாரமாக உட்காந்துட்டேன். அவங்க வந்தவங்க க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி எழுந்தவன் ஏன் மூஞ்சில் முடித்தான். எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. எழுந்தான், டக் 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 நடந்து வெளியே போனான். என்னை ஏன்டா இங்கே கொண்டு வந்தீங்க? அப்போ வெளியே இருக்கவங்க சொன்னாங்க, இதை வந்து அவங்க சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. இவ்வளோ நாள் 15 நாளாக வச்சு நாங்கள் கஷ்டப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும். அவங்க ஜோமனை மாற்றம் சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க ஜோமனால் தாண்டா ஏஞ்சி வந்தால் 4 பேர் சேர்ந்து உன்னை தூக்கிட்டு வந்தோன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நம்ம யாருமே வேண்டாங்க. அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. நிச்சயமாக என்னை பகைச்சாலும் சரி, எனக்கு விரோதமாக பேசினாலும் சரி, என்னை தேடி வரும் பொழுது அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய அத்தனை நன்மை செய்வேன். என்னால் அதை மாற்றிக்கவே முடியாது. ஒரு நாள் நான் மரிக்கும் பொழுது என்னை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். என்னுடைய சாட்சி எப்படி இருக்கணும்? பரலோகத்திற்கு என் பிதாவை மகிமைப்படுத்துறதா இருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு நாள் மரணம் வரும். அப்போ இது எல்லாரும் வருவாங்க. இந்த இடத்துல இந்த பொம்பளை இருந்துச்சு, இப்படி மோசமான பொம்பளை சொல்லக்கூடாது. எந்த விசுவாசியை சொல்லக்கூடாது, எந்த மனுஷன் சொல்லக்கூடாது. நான் மரிக்கும் பொழுது ஒரு கோதுமை மணியாய் மடிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, என் வீட்டுக்கார் சொல்லிட்டு போனதும் அதுதான். என் ஆண்டோடைய விருப்பம் அதுதான். நான் ஒன்றுமே கொண்டு வரல, என்ற ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்கார் போஸ்ட்மார்ட்டம் ரூம் இருக்கும் பொழுது அழுத்தது, நான் என்ன செய்வேன்? என்ன இன்னைக்கு வரைக்கும் நான் நேற்று கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், என்ற ஒன்றுமே இல்லை. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு இந்த அளவுக்கு ஆலயத்தை கொடுத்து ஊழியத்தை கொடுக்காது. எத்தனை ஊழியக்காரர்கள் விரோதமாக எழும்பினார்கள், எத்தனை மனிதர்கள் எழும்பினார்கள். நான் ஒரு நாள் ஒரு ஊழியக்காட்டையும் போய் கேட்க மாட்டேன், ஏன் எனக்கு விரோதமாக இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்தேனா அப்படின்னு நான் ஒரு நாள் நான் கேட்டதே கிடையாது. அதுக்கு மாறாக நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே அவங்க செய்கிறாங்க, நானும் அவங்களுக்கு ஒன்றுமே நான் செய்யலையே ஆண்டவரே, ஏன் அவங்க இந்த ஊழியத்தை, ஒரு பொம்பளை ஒரு லேடிஸ் ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் இவங்க இவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்களே, நான் அவங்களுக்கு என்ன செய்யலை? அவங்க சபை விசுவாசியும் கூட்டதும் இல்லை, அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டதும் இல்லை. ஆனால் எனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் வழக்கார யார் எழும்பினாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். எழும்புப்பா, உன்னை கர்த்தர் எழுப்பியிருக்காரு, எனக்கு விரோதமாக எழும்ப, என்னை சீர்படுத்த. நேற்று கூட சொன்னேன், எங்கிட்ட ஏதாவது குறை இருக்கா அப்பா,
நம்முடைய ஊழியத்தை அசதியாக செய்கிறேனா எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நான் அசதி செய்தனா தான் மற்ற ஊழியக்காரங்க வரணும், இல்லைன்னா எந்த ஊழியக்காரனும் எனக்கு விரோதமாக எழும்பக்கூடாது சொல்லி நேற்று கூட நான் ஜெபித்தேன். அல்லேலூயா. நான் ஏன்ட்டு வேண்டாம், எனக்கு கொடுத்த வேலையை என் திராட்சை தோட்டத்தில் நான் செய்ய வேண்டிய வேலையை நான் சரியாய் செய்து முடிக்க வேண்டும். வீட்டு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் சரியாய் நேர்த்தியாய் தான் செய்வேன் ஒழிய மற்றபடி செய்ய மாட்டேன். நேர்த்தியாக செய்யலைன்னா வீட்டில் கத்துவேன். இன்னைக்கு காலில் கூட நான் கத்திட்டு இருந்தேன். எனக்கு பிடிக்காது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். என் ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர் கூட மரித்து அவர் உயிரோடு எழும்பும் பொழுது அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு போகல. கட்டப்பட்டு இருந்த சுற்றி கட்டப்பட்டு இருந்த அந்த வஸ்திரத்தை மடித்து வைத்து அவர் வைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பின்பாக அவர் உயிர் தெழுகிறார். ஜட்டி அவுத்திங்கன்னா அங்கே போட்டுறீங்க, ட்ரெஸ் அவுத்தா அங்கே போட்டுருவீங்க, ரவுண்ட் ரவுண்டா. இந்த லுங்கி கட்டுறவன் அப்படியே அவுத்து போட்டுருவான், சேல் அவுத்தா அப்படியே தூக்கி போகிறது. பைத்தியமா உனக்கு? சின்ன சின்ன காரியத்தில் செய்து பாருங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆடு மாடாங்க, அப்போ ஆட்டுக்கு சாணி போட்டுக்கிட்டே போகும், சாணி போட்டுக்கிட்டே போகும், எங்கே நின்னெல்லாம் போடாது. எரும மாடு ஒண்டி தான் நின்று போடும், அது நிறையா போடும், மீதியெல்லாம் போட்டுகிட்டே போகும். நீ அந்த ஜாதியா? அல்லேலூயா. நன்மை செய்யுங்க. சின்ன சின்ன காரியம் கூட அது உன் வீட்டில் செய்கிற நன்மைகள்ங்க, இதுக்கெல்லாம் கூட பிரதிபலனை உண்டு. சோம்பேறியே இருப்பிடத்தில் போய் கற்றுக்கொள். ஒரு நாள் புது வருஷத்தில் எடுத்துடலாம். சோம்பேறிங்களுக்கெல்லாம் ஒரு புது வருஷத்தில் ஒரு மெசேஜ் கொடுத்து அவங்களை தூக்கிவிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஏன் ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்தை மறுபடியும் சொல்றாரு, நீ என்ன செய்யுங்க, சத்துருவை சிநேகிங்கள். அடுத்தது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவதற்காக ஜபம் பண்ணுங்க. அது செய்த போதும் வாழ்க்கையில் கர்த்தர் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அவர் செய்து கொண்ட. இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கவன் பிதாவை நேசிற மகிமைப்படுத்திட்டு இருக்கிற அப்படி செய்கிற பிள்ளைகள் தான் என் ஆண்டவருடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இந்த காரியத்தை நான் செய்கிறேன், ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். என்னை தேடாதவர்களுக்கும் நான் மழையை தரேன், என்னை தேடுறவர்களுக்கும் மழையை தரேன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்கப்படுகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் மழையை வர்ஷிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படி நீங்க செய்யும் பொழுதுதான் என்ன செய்ய, உங்களையே சிநேகிக்கிறவர்களை நீங்க சிநேகித்தால் எனக்கு எப்படி நீங்க சிநேகிதரா இருக்க முடியும் என்று சொல்றார். உங்களை நேசிக்கிறவர்கள் மாத்திரம் நீங்க நேசிக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப எல்லாரையும் என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மனுஷனை குறித்து உங்கள் மத்தியில் சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லி இந்த வேளையில முடிப்போம். ஏன்னா சாயந்தர கூட்டம் இருக்கு. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 24:17. நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க சவுல் என்ன செய்கிறார், தாவீதுக்கு தீமை செய்யும்படி வருகிறார். எவ்வளோ பேர் வருகிறார்? இந்த மனுஷன் கொஞ்சம் பேர் தான் வச்சிருக்கான். இவன் 3000 பேரை கூட்டிட்டு எப்படியாவது என்ன செய்யணும், 2வது வசனத்தில் சொல்லி 3000 பேரை கூட்டு வந்து தாவீதையும் அவனுடைய ஜனங்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் படையெடுத்து வந்துட்டான். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறான். போகும்பொழுது என்ன செய்கிறாங்க, அவங்க வஸ்திர தொங்கலை என்ன செஞ்சான், ஒருத்தர் அறுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அறுத்துட்டு போன தொங்கல் என்ன செய்யுது, தாவீதுடைய கையில் இருக்கு. இப்போ சவுல் என்ன செய்யறா, அவனுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, அவனை கொண்டுட்டு வந்துடுறேன்னு அவனோட வேலைக்காரங்களாம் சொல்லும் பொழுது, நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே நான் கை போட மாட்டேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி 6வது வசனத்தில் சொல்லுகிறான். இப்போ என்ன செய்யுது, சவுலை பார்த்து அவங்க சொல்றாங்க, சவுலுக்கு முன்பாக நின்று சொல்லிக்கிறது. வாசிக்க 8வது வசனம். அப்பொழுது தாவீது எழுந்து சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்து, இப்ப சத்துரு கொலை செய்ய வந்திருக்கிறான்,
சவுல் கொலை செய்ய வந்திருக்கான். இப்ப தாவீது கூப்பிட்டு அவனுக்கு முன்பாக தரை குனிந்து வணங்கினானாம். செய்ய முடியுமா? சத்துருக்களை சிரிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றது பெருசல்ல. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு முன்பாக தாவீது சொல்றார், செய்திருக்கிறார். தரை மட்டும் அவர் குனிந்து சொல்றாரு. அடுத்த வசனம், சவுலை நோக்கி பார்க்கிறான். பொல்லாப்பு செய்ய நினைக்கிறான்னு சொல்லி ஏன் தாவீது சொல்றாரு, சவுலே ஏன் நீங்க என்ன செய்யுங்க கேட்குறீங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு. வாசிங்கம்மா, அடுத்த வசனம் வாசிங்க. ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை என்ன செய்து தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் நான் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்கிறார். அடுத்த வசனம், என் தகப்பனை பாரும், என் கையிலிருந்து உம்முடைய சால்வை தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வியின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையில பொல்லாப்பு இல்லை, துரோகமும் இல்லை என்று உமக்கு குற்றமும் நான் செய்யல என்று அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கு உமக்கு நடுநின்ற நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு என்ன செய்வாரா, நீதி சரி கட்டுவாராக என்று உன் பேரில் என்ன செய்த நான் கையே போட மாட்டேன், உம்மை கொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஒரு பழமொழி சொல்றார், வாசிப்போம். ஆகாதவன் இடத்தில் ஆகாமியம் பிறக்கும், ஆகாதவன் இடத்தில் ஆகாமியம் பிறக்கும். ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், கை போடுவதில்லைன்னு ஒரு என்ன செய்ய பழமொழி சொல்லியிருக்கிறாங்கன்ற அதையும் சொல்லிட்டு அடுத்த காரியம், கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்காக வழக்காடி உம்முடைய கைக்கு என்னை என்ன செய்வாரா, தப்ப என்னை விடுவிப்பாராக ஜெபம் பண்ணறாங்க. ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அவர் சொல்லுகிறார். அடுத்த காரியம் இப்பதான் சொல்றாரு, தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு, என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, என்னை பார்க்கில நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தே. நீ எனக்கு நன்மை செய்தது இன்று விளங்க பண்ணுகிறாய். இதுதாங்க சத்துருக்களை கூட சிநேகிக்கணுமா, பகைக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அந்த வசனம் சொல்றது எவ்வளவு பெரிய காரியம். இதை சங்கீதக்காரர் தன் வாழ்க்கையில செய்திருக்கா. அவர் இளம் ரத்தம், அவர் எங்க போனாலும் அவர் வெற்றி. 100 நுனி தொலை கொண்டாரா, 200 நுனி தொலை கொண்டாரு, சாவடிச்சு கொண்டாராம், சும்மா ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? அவ்வளோ பலமுள்ளவர். கோலியாத்தை ஒரே கல்லில் அடித்தார். எத்தனை கல் எடுத்துகிட்டு போனார்? எத்தனை கல் எடுத்துகிட்டு போனார்? 5 கல் எடுத்து ஒன்று ஒன்றா அடிச்சிருக்கலாம்ல, ஆனால் அடிக்கலை, ஒரே கல் தான் அடித்தார். ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு வசனத்தை சொன்னார், அடித்தார். அந்த வசனம் அப்படியே அந்த கல்லை தூக்கிட்டு போய் அவன் நெத்தியில் அடிச்சுது. எங்கே கேப் இருக்குன்னு பார்த்து அடிச்சுது. புரியுதுங்களா? நிறைய வசனம்லாம் சொல்லலை, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அடிக்கும் பொழுது, இன்னைக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வீர அவர் பாத்ரூம் போயிருக்காரு, உக்காந்துருக்குள்ள சால்வை அறுத்துட்டு வந்துட்டு இப்போ சால்வையை காட்டி சொல்லுகிறார், நான் உனக்கு தீமை செய்யலை. நிறைய பேர் உங்களுக்கு நான் தீமை செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் செய்யவே இல்லை. உங்களை விரோதிக்கலை, உங்களை நான் பகைக்கலை, உங்களை எந்த விதத்தில் நான் என்ன செய்யலை, நான் மேன்மையாக தான் என்றேன். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இப்படி நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியும். ஒன்று சொல்ல முடியலங்க, ஒரு வார்த்தை சொல்ல முடியல. அப்படியே நம்ம தான் வாயடக்கிட்டு போகணும். அப்படிலாம் பேசாதீங்க. உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கர்த்தர் கவனித்து கேட்டுருக்காரு, எழுதிட்டு இருக்காரு.
மனுஷன் பேச வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த வார்த்தை கேட்டோன்னு ஞானமாக பேசுகிறோன்னு சொல்கிறார், நீ எனக்கு நன்மை செய்தாய் என்பதை இன்னைக்கு நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்பதை இந்த சவுல் அழகாய் சொல்லுகிறான். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யணுமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் நன்மையை பின்பற்றுவதானால், நீ நன்மையே செய்துட்டு இருந்தா, வாசிங்கப்பா அதே வசனத்தை வாசிங்க போதும். நீங்கள் நன்மையை பின்பற்றுவதானால், உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீ நன்மையை செய்துட்டு அவன் தீமை செய்தா அதை கர்த்தர் பார்த்துக்குவார். உங்களுக்கு தீமை செய்கிறேன் நான் பார்த்துக்கிறேன், நீ நன்மை செய்து கொண்டிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 7:15. தீமையை வெறுத்து நன்மை என்ன செய்ய வேண்டுமா? தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 12:9. இவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்க, பேட்டரி போச்சா? உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தீமை என்ன செய்ய வேண்டுமா? அன்பு மாயமற்ற அன்பாக இருக்கணும். இந்த பார்த்தா ஒரு அன்பு, பார்க்காத ஒரு அன்பெல்லாம் செல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய மாயமற்ற அன்பு. நம்மளோட உதடு என்ன செய்யுமா? கர்த்தருக்கு முன்பாக பிரியமா, பக்கத்தில் இருக்குமா, உள்ள என்ன செய்வா? தூரமாக இருக்குமா. நம்மளாம் பேசக்குள்ளே எப்படி பேசுவோம்? ரொம்ப அன்பாக பேசுவோம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே என்ன செய்வோம்? பகை வச்சுட்டுருவோம். இல்லைங்க, இந்த உதட்டில் வர்ற மாதிரியே உள்ளத்தை மாற்றிடுங்க. உள்ளத்துக்குள்ளே கசப்பு இருக்கும் தான், ஆனால் அந்த வாயை மாதிரியே உள்ளத்தை என்ன செய்யுங்க? சரியாய் மாற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாராயிருந்தாலும் அவர்கள் செய்கிற நன்மைக்கு தக்கதான பலனை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காது தீமைக்காது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் சரீரத்திலே அவரவன் செய்கிற நன்மைக்காது தீமைக்காது என்ன செய்யணும்? பலனை அடையும்படி நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று இங்கே கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் செய்த எல்லா நன்மைக்கும் உயிரோடு இருக்கக்குள்ள தாங்க நான் நன்மை செய்ய முடியும். உயிரோடு இருக்கும் பொழுது நன்மை செய்ய முடியும், இல்லைன்னா செய்யவே முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கி நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை. ஒரு பிள்ளை வெளிநாட்டில் என்ன செய்கிறான்? அவன் நல்லா அங்கே செட்டில் ஆகிட்டான், நல்ல சொத்து சுகம் எல்லாம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது. ஒரு பையன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறான். சரிங்களா? அவரோட தகப்பன் ஒரு நாள் மறைச்சிட்டாரு. அவன் அங்கே செட்டில் ஆகிட்டான், நல்ல சொத்தெல்லாம் இருக்குது. அப்பா மறிச்சதை தம்பிக்கு சொல்லவே இல்லை, அடக்கம் பண்ணிட்டாங்க. 6 மாதம் கழித்து தம்பி வருகிறான். அப்பா எங்கன்னு கேட்குறான். அப்பா அவன் வர்றதுக்குள்ளாக எல்லா சொத்தையும் அண்ணன் தம்பேல எழுதிட்டான். எழுதிட்ட பின்பாக அப்பா எங்கன்னு கேட்குறான். அதுக்கு பின்னாடி தான் தெரியுது, இந்த சொத்துக்காக என் தகப்பனுடைய முகத்தை பார்க்க நான் நீ எப்போ பார்ப்பேன்? தகப்பனுடைய முகத்தை பார்க்க முடியல. யோசித்து பாருங்க. அவன் சொல்கிறான், அடிச்சுட்டு அழுதானா. இன்றைக்கி பிள்ளைங்க அழுமா என்னான்னு தெரியல, ஆனால் இன்றைக்குள்ள பிள்ளை தான் அழுதுருக்கு. மார்பிள் அடித்து அழுதானா, எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம், என்கிட்ட கேட்டிருந்தா நான் எழுதி கொடுத்துப்பேன், எனக்கு வெளிநாட்டில் நல்ல சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நானே உனக்கு கொடுத்த தம்பி, நீ தான் அங்கே இருக்கே, எனக்கு இதை கொடுத்துருப்பான்னு சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேனே.
எங்கள் அப்பா செத்த முகத்தை கூட என்னை பார்க்காத அளவுக்கு மறைச்சி அடக்கம் பண்ணிட்டியே அப்படி சொல்லி அந்த பையன் அழைக்கிறான். யோசித்து பாருங்க, அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் மத்திய சுவிசேஷத்தில் அழகாய் சொல்லுகிறார், சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை பயக்கிற உங்களையே சிநேகிக்கிறவளை நீங்கள் சிநேகித்தா எப்போங்க நீங்கள் மற்ற காரியத்தை என்னுடைய காரியத்தை செய்ய முடியும் என்று, தேவனுடைய புத்திரராக இருக்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட காரியம்? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஒரு 2-3 வசனத்தை சொல்லி முடிப்போம். பிலிப்பியர் 1:21 வாசிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரிகளுக்கு பலன் உண்டாயிருப்பதினால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று நான் அறிவேன். எங்கள் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். ஆகிலும் நான் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரிகளுக்கு பலன் உண்டாயிருப்பதினால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று நான் சரியாக அறிஞ்சிருக்கேன். அல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். ஏன் நான் சரீரத்தில் பிழைத்திருக்கிறேன்னா என் கிரிகளுக்கு நிச்சயமாக என்ன உண்டு? பலன் உண்டு என்பது. அதனால் நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை நான் நல்லா அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல முடியும், நம்ம ஒவ்வொருவரும் சொல்லணும், என் சரீரத்தில் செய்கிற நன்மைக்கு நிச்சயமாய் கர்த்தர் பலனை தருவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால தான் நான் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறேன்? நான் நன்மை செய்கிறேன் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் செய்கிறவளாய் மாற வேண்டும். எல்லாமே எனக்கு 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 வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு பழைய துணி எத்தனை வருஷம் உன் வீட்டில் மூட்டை மூட்டையாக வச்சுருப்பேன். ஒரு 4 சேலை இந்த வருஷம் எடுக்கிறியா? ஒரு 4 சேலை எடுத்து ஏழை கூட. அல்லேலூயா. உனக்கு வீட்டில் இருக்குதா? ஒரு கஷ்டப்படுறவங்க வராங்களா? எதாவது உதவி செய்யுங்க. பீரா நிறையா வச்சுருக்க, 2 பீரை வாங்கினா 3 பீரை வேண்டாங்க, தூக்கி போடுங்க. கரப்பாம்பூச்சி ஏறிட்டு கிடக்க. எத்தனை வருஷமாக வச்சிட்ருக்கோம். கொடு. உனக்கு வேணுங்கிறது நீ வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சமானதெல்லாம் வச்சுக்கோ. நான் ஒரு சாரி வச்சுருக்கேன், எங்கள் அம்மா கட்டின சாரி. நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துட்டும், என் பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் என்னைக்கு மறிக்கிறனோ அன்னைக்கு என் அம்மா சேலை என்ன செய்யணும்? அந்த பெட்டியில் கீழே விரிக்கணும். அதுக்கு மேலே என் சரீரத்தை வைக்க வேண்டும். அதுக்கு மேலே தான் என்ன செய்யணும்? என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த ஒரு சாரிக்கு அந்த சேலை தான் என் மேலே போற்றணும். இந்த 2 பேரும் வச்சிருந்தது என் ஞாபகார்த்தமாக என் பீராவில் வச்சுருக்கேன். ஆனால் என் பீரா, அந்த குட்டி பீரா இருக்குது, அதில் நிரம்ப 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 நான் கொடுக்க அது நிரம்பிகிட்டே இருக்குது. அல்லேலூயா. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு 25ஆம் சாயந்தரம் அவர் வருவார், எனக்கு 25ஆம் பிறந்த நாள் அப்படி சொன்னேன், ஜெபம் பண்ணிக்கங்க. சும்மா தான் சொன்னேன். உடனே அவர் ஒரு சேலை, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க கொடுத்த அன்பை நான் நினைப்பேன். உடனே அந்த சாரியை கொடுத்து ராஜிகிட்ட கொடுத்து இதை சித்திகிட்ட கொடுன்னு சொன்னாங்க. நான் யார்கிட்ட போய் கேட்கல, நான் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் போன வருஷம் வாங்கி கொடுத்தது எனக்கு கட்டலை, அதனால் இந்த வருஷம் எடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு எடுத்து தரணும், நான் எடுக்கக்கூடாது, அந்த சாலையை கட்டிக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுக்குறார். இப்போயும் சில வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் எடுத்து எடுத்து பத்திரமா வச்சுருப்பேன். இது இவங்களுக்கு கொடுத்தணும், இது இவங்களுக்கு கொடுத்தணும், இது இவங்களுக்கு கொடுத்தணும், அப்படியே என்ன செய்யணும்? புதுசாக எடுத்து கொடுக்கணும். ஆண்டு இந்த சேலையை கொடுன்னா கொடுத்துருவேன். நான் இதை பைசா இவ்வளோ கொடு அப்படின்னா அடுத்த நேரம் எனக்கு இருக்குதுன்னு பார்க்கவே மாட்டேன். ஆனால் என் கையில் இன்ன வரைக்கும் ஆண்டு கொடுத்துட்டே இருக்காரு. என் வீட்டில் அப்பம் தண்ணிக்கு குறைவில்லாத வச்சுட்டே இருக்காரு. எனக்கு துணி இல்லைன்னு சொல்கிறதுக்கே இல்லை. அந்த அம்மா எங்கள் வீட்டில் வேலை செய்தாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்குள்ள முந்தானத்து ஒரு சாரி கட்டக்குள்ள சொன்னாங்க, அம்மா இது மாதிரி நீ கட்டினதே இல்லையம்மான்னாங்க. உண்மைதான். ஒரு சேலை வருஷத்துக்கு எடுப்போம். அந்த ஒரு சேலையை என் வீட்டுக்காரர் சொல்லுவார், இந்த பாஸ்டர் அவங்க ஒய்ஃபுக்கு துணி எடுக்கலை, இதை கொடுத்துருன்னு சொல்லுவார், நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவார். ஒரு நாள் கூட வாங்கி தந்ததில்லை. அந்த சேலையை அப்படியே கொடுத்துருவேன். நான் ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாளுக்கு ஒயிட் சாரி தான் கட்டுவேன். அதுவும் பழைய சாரி தான் கட்டிட்டு போயிருக்கேன். ஒரு நாளும் எனக்கு புது சேலை வாங்கி கொடுக்கவே இல்லை. என் அம்மா கொண்டு வருவாங்க, அண்ணனும், அதை தான் நான் கட்டியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி விதவிதமாய் கர்த்தர் என்னை கொடுத்து வைக்கிறார்.
நான் என்ன ஊழியத்துக்கு வந்த பின்பாக கடவுளுக்காக நான் வாழணும். என் சரீரத்தில் என்ன நான் இருக்கும் பொழுது எவ்வளோ நன்மை செய்வேன்னு கற்றுக்கொள்ளுங்கள். பவுல் அதை சொல்லுகிறார். வருஷத்தை தொடங்குறீங்க, முடிக்கிறீங்க, ஏதாவது ஒரு பொருத்தனையோடு முடிங்க, ஒரு தீர்மானத்தோடு வாழுங்க. நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டார்? நீ நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொண்டார். யாருக்கும் தீமை செய்திடாதீங்க. உங்கள் கனவுல கூட தீமை செய்யாதீங்க, வேண்டாம். பரவாயில்ல, அவங்க செய்கிற தீமைக்கு அவர் பலன் தந்து போட நான் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. நிர்வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நம்ம இது வேலை முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆண்டவர் அந்த நன்மை செய்ய கற்றுக் கொடுக்கிறார். இந்த நன்மையை செய், நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லி இருந்தோம். வேத வசனம் சொல்லுகிறது. 22வது வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆசை உள்ளவனாய் இருந்தபடியினால் அந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கமுள்ளவனாய், துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இன்னைக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் நீ என்ன நன்மை செய்ய வேண்டும்? உனக்கு உள்ளதை வித்து ஏழை கொடுத்துருப்பா. நீ என்ன பண்ண போற? நீ தான் பரலோகத்துக்கு வர போறியே, நீ தான் நித்திய ஜீவனை விரும்புகிறியே, கொடுத்துருப்பான்னு சொல்றார். இவன் கேட்டனால தான் அதை கர்த்தர் அதை சொல்றார். இவன் கேட்கலன்னா நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டார். பரவாயில்ல, இவனுக்கு இந்த அளவுக்கு நித்திய ஜீவனை குறித்து வாஞ்சை இருக்கிறதே அப்படியே சொல்லும் பொழுது அவனால் விட முடியவில்லை. இன்னைக்கும் நித்திய ஜீவனுக்காய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்க, உன்னை தெரிந்து கொண்டிருக்கா, உன்னை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் சொத்தை விற்கல, அட்லீஸ்ட் உன்கிட்ட இருக்கிற மனசில் இருக்க தீய எண்ணங்களை கூட நம்மளால் விட முடியவில்லை. தீய பழக்க வழக்கங்களை விட முடியலை, தகாத உறவுகளை முடியவில்லை, தேவையில்லாத ஃபோன் கால்களை கூட விட முடியல. எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படி முடியும்? தேவ பிள்ளைகளை, வருஷத்தை தொடங்கிட்டீங்க, இன்னும் ஒரே ஒரு வாரம் இருக்கு, இந்த வருஷத்தை முடிக்க போகிறீங்க. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஒரு சங்கீதம் நீ அப்படி நன்மை செய்தா கர்த்தர் உனக்கு என்ன தருவார் என்ற ஒரு 3 வசனம் சொல்கிறேன். சங்கீதம் 23:6 டக்குன்னு படிங்க. 25:13, 103:5. இந்த 3. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ நன்மை செய்துட்டீன்னா போதுங்க. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். 2வது வசனம் 25:13. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். நீ நன்மை செய்துட்டினா உன் ஆத்துமா நன்மையில் தங்கும். உன் சந்ததி பூமியில் என்ன செய்யுமா? பூமிய சுதந்தரிக்காது. ஏமா சொல்ல மாட்டேன்றீங்க? நீயும் நல்லா இருப்ப, உனக்கு பின்னாடி உன் பிள்ளைகளும் பூமியை சுதந்திரிச்சு நல்லாவே இருப்பாங்க. ஆயுசு நாளில் பாதியில் போகவே போகாது. செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனம் 103:5வது வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். இந்த 3 காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நன்மையினால் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். இங்கே என்ன சொல்றது? நன்மையினால் உன் வாயை என்ன செய்றாரா? திருப்தியாக்குவார். கழுக்கு சமமாய் வயது திரும்ப வாடு வயது போல மாற்றுவார். நன்மை செய்ய தான் நம்மளை கர்த்தர் படைத்திருக்கா. நன்மை செய்ய தான் கர்த்தர் அழைத்திருக்கிறா. நன்மை செய்து நம்ம என்ன செய்வோம்? பவுல் சொல்லுவது போல இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நன்மை செய்ய எனக்கு தெரியும், நான் நன்மை செய்த இந்த பலனை நான் கர்த்தரிடத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி தைரியமாய் நன்மை செய்தது போல கர்த்தர் நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே,